இது வந்து ரீஹாபிலிட்டேஷன் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து சாராயம் குடிக்கிற அந்த பழக்கத்தை போக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு உபதேசங்கள் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப வந்து இவங்களோட எண்ணமும் ஓட்டமும் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போ டாஸ்மாக்ங்கிறது ஒரு கடையில வாங்குறாங்க, அந்த இடத்துல யார் வந்து வாங்குறாங்கிறது ஓரளவுக்கு தெரியும். ஆனா கள்ளச்சாராயம் வந்து யார் வாங்குறாங்க, எங்க இருந்து வாங்குறாங்கிறது கூட அபிஷியலா தெரியாது. சோ முதல்ல வந்து இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது கிடைக்காம செய்யணும் அப்படின்னு சொன்னா திமுக அதுல ஒரு நியாயமான காரணம் இருக்கு. அதிமுக அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனுடைய ஆட்சியில திமுக நியாயமான காரணம் என்ன இருக்குன்னா, 27 மது ஆலைகள்ல பல வந்து திமுக அமைச்சர்களோட இருக்கு. இந்த கள்ளச்சாராயங்கிறது அவங்களுக்கு வந்து வியாபார நஷ்டம். ஏற்கனவே 150 பாட்டில் அனுப்பி 100 பாட்டில மட்டும் கணக்குல காட்டி 50 பாட்டில கணக்குல காட்டாம இருக்கிறதுனுடைய பிகர் தான் 33,000 கோடி. நீங்க பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து 100 கோடி தான் அதிகரிக்குது. வருஷத்துக்கு இந்த குடிகார நண்பர்கள் நமக்கு கொடுக்கறது வந்து 100 கோடி தான் அதிகரிக்கிறது திமுக ஆட்சியில இருந்தால். அதே அதிமுக ஆட்சியில இருந்தா 400ல இருந்து 500 கோடி வரைக்கும் அதிகரிக்குதுங்கிறது அவங்க கொடுத்திருக்கிற பிகர்ஸ். அவங்க வந்து ஒரு வருடமும் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிற அந்த பிகர்ஸ்ல அப்படி இருக்கு. 1,60,000 பேர் மரம் ஏறிகள் இருக்காங்க. அவங்க வந்து பணங்கள்லையும் தென்னங்கள்லையும் கொடுக்க முடியும் அப்படின்னும் போது 6,000 கடைகள், அதுல வந்து 10 பேர் இருக்காங்க வேலைக்குன்னா கூட 60,000 பேருடைய வாழ்வாதாரம் வந்து இந்த டாஸ்மாக்னால பாதிக்கும் புரிஞ்சுக்கிட்டு அதை பேரலா அலோவ் பண்ணாங்கன்னா, அதாவது கல்லுங்கிறத பேரலா அலோவ் பண்ணாங்கன்னாலே இந்த கள்ளச்சாராயமும் குறைஞ்சிடும், டாஸ்மாக்னுடைய பெரிய அளவுல வாங்குறதுங்கிறதும் குறைஞ்சிடும். இது போன்ற மரணங்களுக்கு ஒருவேளை வழிவகுத்து விடும் அப்படிங்கறதுனால தான் தடைக்கு விதிச்சு வச்சிருக்கிறாங்க. எப்படி அதாவது சந்தோஷமா சாகிறதுங்கிறது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல எதுன்னு கேட்டா, கள்ளச்சாராயம் குடிச்சு சாத்தா சந்தோஷமா நிம்மதியா சாகலாம். குடும்பத்துக்கு 10 லட்சம் கிடைச்சிடும். இன்சூரன்ஸ் நீங்க வாங்கி கட்டினா கூட 10 லட்சம் ரூபாய்க்கு குவார்டர்லி கட்டினா கூட நீங்க எவ்வளவு அமௌண்ட் கட்டணும்னு உங்களுக்கு தெரியும். அது அந்த இழந்த நபர்களுக்கு, அந்த இழந்த நபர்களுடைய குடும்பத்திற்கான ஒரு இழப்பீடு தானே சார். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நான் பண்றேன் சார். நாம 4 பேர் இங்க இருக்கோம், நமக்கும் குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாயை வாங்கி கொடுக்கணும். நம்மளால முடியலன்னா நம்ம பெஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு இன்சூரன்ஸ் கட்டலாம், பிரீமியம் கட்டணும். நம்ம இல்லைனாலும் அது வந்து குடும்பத்துக்கு கிடைக்கும். அதுக்கு பதில் கள்ளச்சாராயம் வாங்கி கொடுத்தா ஈஸியா கிடைச்சிருமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை நீங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் அது எப்படி மறையும்னு எனக்கு சொல்லுங்க. நீங்க புத்தகத்தை வைத்துக்கொண்டு பயங்கரமா பாடம் எல்லாம் எடுத்துட்டு கூட இதுல வந்து அவங்க செலவு பண்ணிருக்கிறதெல்லாம் எப்படி தெரியுமா கணக்கு காட்டியிருக்காங்க. திரைப்படத்தின் மூலமாக இந்த திரையில வந்து போடுறாங்கல்ல, குடித்து விட்டு வண்டி ஓட்ட வேண்டாம் அப்படின்னு போடுறாங்கல்ல, அதுக்கப்புறம் இப்ப என்ன புள்ளி ராஜா மாதிரி நடுவுல வந்து நீ நடு ரோட்டு ராஜாவா ரோடு ராஜாவா ஏதோ ஒண்ணு பண்ணாங்க. அது எதுக்காக அந்த செலவு பண்ணாங்க, அது எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததுங்கிறதும் நமக்கு தெரியல. இவங்களுடைய நோக்கம் வந்து சாராயத்தை குறைப்பதாக இருக்க முடியாதுங்கிறது அடிப்படை. வைக்கப்பட்ட அந்த பிளக்ஸ், நீங்க ரோடு ராஜாவா அப்படிங்கறதெல்லாம் இதற்கான விழிப்புணர்வு தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுக்காகவும், ஏன்னா அதுல முக்கியமா சொல்லப்பட்டிருந்தது வந்து நான் பார்த்தேன் அந்த ஆடை, முக்கியமா சொல்லப்பட்டிருந்தது கூட அதுக்காக தான் இருந்தது. அதாவது குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் இருந்தது. சோ என்ன பிரச்சனை திமுக கிட்ட அதிமுக கிட்டையும் இவங்க 2 பேர்கிட்டையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, திமுக வந்து 25 காரணங்களுக்காக அவங்களால மதுவை ஒழிக்க முடியாது. ஏன்னா டாஸ்மாக்ல பிரதானமா இருக்கக்கூடிய வியாபாரங்கள் எல்லாம் அவர்கள் சார்ந்து இருக்கு. அதிமுக பொறுத்த வரைக்கும் 2 பேர் சார்ந்து இருக்கு. உங்க நோக்கமே தப்பா இருக்கும்போது நீங்க எப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்துவீங்கிறத எனக்கு கொஞ்சம் புரிய வைங்க. அதாவது ஒரு நீங்க வந்து எனக்கு சொல்றீங்க குடிக்காத தம்பி அப்படிங்கிறீங்க, உங்களுக்கு ஆலை இருக்குன்னா நான் எப்படி கேட்க போறேங்கிறது ஒரு பக்கம். ஆனா குடிகாரர்களுடைய பொசிஷன் நீங்க எடுத்து பாருங்க. டாஸ்மாக்ல வந்து அவங்களுக்கு ஈஸியா சரக்கு கிடைச்சிருது, 185 ரூபாய் அப்படின்னு கணக்கு கிடைக்குது. 33,000 கோடி 350 நாள் 185 ரூபான்னு டிவைட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் குடிக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் பாருங்க. இது அபிஷியலா வந்திருக்கிற கணக்கு மட்டும்தான். 150 பாட்டிலுக்கு 100 பாட்டில் கணக்கு தான். இன்னும் 50 பாட்டிலுக்கு கணக்கு கிடையாது. அதையும் நீங்க சேர்த்தீங்கன்னா கதை கந்தலாயிரு. எத்தனை பேர் குடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அது அபிஷியலா வளர்றது வந்து வெறும் 40 கோடி 30 கோடி தான் வளருது அவங்களே கொடுத்திருக்கிற டேட்டால. ஆனா அன்அபிஷியலா அது எப்படி வளருதுங்கிறது 150க்கு 110 கணக்கு.
இவங்க அந்த அண்ணாமலை திரும்ப திரும்ப அதான் சொல்றாரு, ஐயா நீ சாராயம் விக்கிற மந்திரி கிடையாது, நீ மது விலக்கு கொண்டு வர வேண்டிய ப்ரொஹிபிஷன் பண்ண வேண்டிய மந்திரி, நீ அதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கிற, நான் உனக்கு 331 பக்கத்துல ஒரு இது கொடுத்தேன், ஆல்டர்னேட்டிவ் கொடுத்தேன், அதை நீ வெளியிட்டு இருக்கலாமே, இது அண்ணாமலை கொடுத்த கேவலமான திட்டம், இது அண்ணாமலை கொடுத்த மோசமான திட்டம் அப்படிங்காத நீ வெளியிட்டு இருக்கலாமே, நீ அதை வெளியிடாமே வச்சிருக்க, பிளான் கமிஷனை வெளியிட்ட வந்தானே நீ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து உங்ககிட்ட எடுத்து கேட்கிறாரு. என் திட்டத்தை ஏன் நீ ஒன்னும் மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன்னு கேட்கிறாரு. அவராலேயே அதை சொல்ல முடியும், அவராலேயே அதை சொல்ல முடியும். இதுல என்ன மாற்று தீர்வுன்னு நான் நினைக்கிறேன் இந்த கள்ளச்சாராய விஷயத்துலன்னா, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, திமுக கள்ளச்சாராயம் விற்பதை அனுமதிக்காது, அடிச்சு சொல்லிடலாம். திமுக தெரிஞ்சு கள்ளச்சாராயம் விற்காது, ஏன்னா அவங்களுக்கு டாஸ்மாக்ல அதுல பாதிக்குது, அவங்க தொழில அவருக்கு பாதிக்குது, ஏன்னா அமைச்சர்களே அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆனால் அவர்களை மீறி இந்த கள்ளச்சாராயம்ங்கிறது நடந்துட்டு இருக்கு. துக்கமான விஷயம் என்னன்னா, இந்த சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும் போது, அதுவும் இந்த கோர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கு, இதுக்கு பக்கத்துல இருக்குன்னும் போது பாக்கெட் சாராயங்கள் விநியோகப்படுகிறதுன்னு சொல்றாங்க. ஏங்க ஒரு ட்ரோஜானை விட்டா, ஒரு ட்ரோஜானை வந்து ஒரு மாவட்டத்திலயும் ஒரு ஊர்லயும் விட்டா இவங்களை பிடிச்சிட முடியாதா? உங்களுடைய நோக்கம் அதுவாக இருந்தா இவங்களை பிடிச்சிட முடியாதா? சாலையில போய் தான் அவங்களை பிடிக்கணுமா? போலீஸ்காரனுக்கு நீங்க ஒண்ணும் சார், கள்ளச்சாராயம் வந்து விற்கிறதுனால போலீஸ்காரனுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஒரு இடத்துல நான்வெஜ் ஹோட்டல் ப்ராப்பரா இருந்தாலே போலீஸ்காரனுக்கு பிரச்சனை. ஏன்னா ராத்திரி 12 மணி வரைக்கும் சாப்பிட்டாங்கன்னா ஏதோ ஒரு தகராறு வருங்கிறதுக்காக ஒரு 10 மணிக்கே மூட சொல்லுவாங்க, 11 மணிக்கே மூட சொல்லுவான். அவனுக்கு வந்து நியாயமா அப்புறம் என்ன சட்டம் அவன் கட்டுப்படுத்தணும்னு சொன்னா அவனுக்கு ஹோட்டல் நடத்துறதே பிரச்சனை, 11 மணிக்கு மூட சொல்லுவான்.